மக்களே! இன்னைக்கு நம்ம டிரான்ஸ்பிரேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன? அதில எத்தன டைப்ஸ் இருக்கு? மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன? ஃபார்ம் ஆஃப் வாட்டர் இன் டிரான்ஸ்பிரேஷன் பாத்வே இது மோஸ்ட் ஆஃப் தி எம்சிக்யூஸ்ல கேட்குறாங்க கைஸ். அதனால இதையும் சேர்த்துருக்கேன். கான்செப்ட் ஆஃப் பவுண்டரி லேயர் இது கொஞ்சம் புது கான்செப்ட் தான். இதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிரான்ஸ்பிரேஷன், பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், அதுக்கப்புறமேட்டு டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் நெசசரி ஈவல். இது லாஸ்ட் வர பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு தேவையான வில்லனா அப்படின்ற கேள்வி மாதிரி தான். கமெண்ட் பாக்ஸில் இந்த நெசசரி ஈவல் அப்படின்னு சொன்னது யாருன்னு மறக்காமல் போட்டு போயிருங்க. ஸோ வாங்க டிரான்ஸ்பிரேஷனாக என்னன்னு பார்ப்போம். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஃப்ரம் ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட். இதில் நம்ம என்ன நிறைய மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர்னு போட மாட்டோம், லாஸ் ஆஃப் வாட்டர்னு மட்டும் போட்டுருவோம். எந்த ஃபார்மில் வந்துட்டு நம்ம லாஸ் பண்ணுறோன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ வாட்டர் வேப்பர் ஃபார்மில் தான் நம்ம வந்துட்டு பிளான்ட் வந்துட்டு லாஸ் நம்மன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், பிளான்ட் வந்துட்டு லாஸ் பண்ணுது. அதனால் இது ரொம்ப முக்கியம். ஃப்ரம் தி ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட் இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பிளான்ட் அப்படின்னு எழுதிட்டு போயிடுவோம். பட் ரூட்டில் டிரான்ஸ்பிரேஷன் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நம்ம ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ மெயின்லி த்ரூ த யங் லீவ்ஸு, யங் ஸ்டெம்மு, அதுக்கப்புறம் யங் ஃப்ளோரல் பார்ட்ஸு, ஈவன் த ஃப்ரூட் சர்ஃபேசஸ். நீங்கள் வந்து இந்த ஆப்பிள், பியர் அந்த மாதிரியான ஃப்ரூட்லலாம் பார்த்தீங்கன்னா புள்ளியாக இருக்குமா அந்த தோல் மேலே. தட் இஸ் நத்திங் பட் லென்டிசல்ஸ். அது மூலியமாக கூட வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன் லாஸ் வந்துட்டு நடக்கலாம். நம்ம டீட்டெயிலாக போக போக பார்க்கலாம். ஸோ ரூட் அப்சார்ப்ஸ் த வாட்டர் ஒன்லி அ ஸ்மால் பார்ட் இஸ் ரீடைன். அப்சார்ப் பண்ணுற தண்ணியெல்லாம் பிளான்ட் வந்து வச்சுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் தண்ணியே தேவைப்படாது எங்கள் பிளான்ட்டுக்கு. ஸோ வந்துட்டு இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் அப்சார்ப்ட் இஸ் லாஸ்ட் வயா டிரான்ஸ்பிரேஷன். இதைத்தான் நம்ம வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷனல் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்க்கலாம். ஸ்டொமேட்டா ஓப்பன்ஸ் ஃபார் தி கேசியஸ் எக்ஸ்சேஞ்சு, லோசஸ் வாட்டர் அஸ் அ காம்ப்ரமைஸ். நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியுங்க, ஒரு லீஃப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா we will have some pores. ஓகேவா? ஸோ இந்த போர்ஸ் தான் வந்துட்டு நம்ம ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஸ்டொமேட்டாவில் வந்துட்டு காட் செல்ஸ் இருக்கும், சப்சிடரி செல்ஸ் இருக்கும். இந்த அப்பர்ச்சர் தான் வந்துட்டு ஸ்டொமேட்டல் போர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த காட் செல்ஸ் வந்துட்டு விரியும் போது இதில் இருந்து வாட்டர் வந்துட்டு லாஸ் ஆகிடுதா? ஓகே, வாட்டர் லாஸ் மட்டுமா ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைமரி இது எதுக்காகங்க இந்த மாதிரி வந்துட்டு போர் வந்துட்டு க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, primarily for CO2 uptake. Okay, so basically plants require CO2 for doing their photosynthesis. So இது மூலியமாக it is getting CO2 from the atmosphere and giving O2 as a result of photosynthesis. இந்த ப்ராசஸில் இது CO2 மட்டும் எடுக்கலைங்க, கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் பண்ணலை. உள்ளே இருக்கிற வாட்டருமே வந்துட்டு வெளியில் அட்மாஸ்பியருக்கு வந்துட்டு போயிடும். ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன் ஆர் டிரான்ஸ்பிரேஷனல் லாஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் பேசிக்கலி டிரான்ஸ்பிரேஷனல் காம்ப்ரமைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா there are 3 different types of transpiration. So we having stomatal, cuticular and lenticular. ஸோ ஸ்டொமேட்டல், கியூட்டிகுலர், லென்டிகுலர் இந்த மூணுமே வந்துட்டு அந்த இடத்த பொறுத்து தான் அந்த டிரான்ஸ்பிரேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டொமேட்டா. நான் ஒரு ஜூம்டு பிக்சர் உங்களுக்கு வந்துட்டு காட்டியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டொமேட்டாவில் நடக்கிறதுனால இட் இஸ் கால்டு ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா மோர் தேன் 95% நார்மலாக நடக்கக்கூடிய டிரான்ஸ்பிரேஷனல் லாஸ் வந்துட்டு இதுதான் வந்துட்டு பண்ணுது. அது போக இட் இஸ் ரெகுலேட்டட் பை தி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஓகே, அது போக இந்த 95% வந்துட்டு எப்பயுமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்துட்டு டெம்பரேச்சர் எப்போ வந்துட்டு ஹையாக இருக்கோ, அதாவது ஒரு சன்னி டேயில், அதுக்கப்புறமேட்டு வாட்டர் வந்துட்டு சேச்சுரேட்டடாக இருக்கணுங்க. இந்த சாயிலில் வாட்டர் அதிக அழகமாக, அதாவது வந்துட்டு சேச்சுரேட்டடாக வந்துட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு இது வந்துட்டு நடக்கும். 95% ஆஃப் தி வாட்டர் லாஸ் வந்துட்டு இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது மட்டும்தான் நடக்கும், இல்லாட்டி நடக்காதுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மிச்சம் 2 பார்க்கலாம்.
ஸோ we are having cuticular transpiration. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கியூட்டிக்குல்னா என்ன, ஒரு வேக்ஸி லேயராக இருக்கும். இதுதான் எபிடர்மிஸ் அப்படின்னா இது கீழே ஒரு லேயர் இருக்கும், அதை தான் நம்ம கியூட்டிக்கல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் வந்துட்டு இங்கேருந்து தான் நடக்குது. ஸோ வேக்ஸி லேயர் ஃபவுண்ட் பிலோ தி எபிடர்மிஸ். ஸோ இது வந்துட்டு லெஸ் தேன் 5% தாங்க இது வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு காட்டும். ஓகேவா, லெஸ் தேன் 5% தான் டிரான்ஸ்பிரேஷனல் லாஸ் வந்துட்டு காட்டும். வெரி லீஸ்ட் அமௌண்ட் தான் வந்துட்டு இட் இஸ் accounted for. Okay, and then we are having the lenticular transpiration. நான் அந்த முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த ஆப்பிள் பியர்லலாம் அந்த புள்ளி புள்ளியாக பார்க்கலான்னு. எக்ஸாக்ட்லிங்க, இந்த மாதிரி நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ இதைத்தான் நம்ம வந்துட்டு லென்டிசெல்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இதை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ரூட்டோட சர்ஃபேஸஸில், இல்லை இந்த மாதிரி வுட்டி ஸ்டெம்ஸில், பார்க்ஸில், அதிலெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இந்த ரெண்டு கியூட்டிகுலர் அண்ட் லென்டிகுலர் பொறுத்தவரை இட் இஸ் நாட் ரெகுலேட்டட் பை தி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. இது ரெண்டுமே வந்துட்டு இண்டிபெண்ட் தான். இந்த லென்டிசெல்ஸ் பொறுத்தவரை வந்துட்டு ஸ்டொமேட்டா ஆச்சும் வந்துட்டு நைட்டில் வந்துட்டு க்ளோஸ் ஆயிரும். லென்டிசெல்ஸ் எப்பயுமே ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ ஈவன் டியூரிங் த டே டைம் டிரான்ஸ்பிரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். பட் இங்கே என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே இட் இஸ் அக்கௌண்டிங் ஃபார் வெரி லெஸ் அமௌண்ட்டுங்க. அதனால் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக பாதிப்பு வந்துட்டு கிடைக்காது ஃபார் தி பிளான்ஸ். ஸோ இட் இஸ் வெரி அக்கௌண்டிங் ஃபார் த லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் தி டிரான்ஸ்பிரேஷனல் லாஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ மொத்தம் வந்துட்டு 6 ஸ்டெப் இருக்குது. ரூட் வந்து தண்ணியை அப்சார்ப் பண்ணணும், அதுக்கப்புறம் அது ரூட்டோட ஜைலம் வந்துட்டு என்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் அசென்ட் ஆஃப் சாப். இது ஒரு பெரிய டீட்டெயில்டான டாபிக் அசென்ட் ஆஃப் சாப். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு அப்வர்ட் மூமெண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, and then we are having the mesophil movement. We will see about the mesophilனா என்ன, அது எங்கே இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எவாப்ரேஷன் நடக்கும் ஃப்ரம் த mesophil டு தி இன்டர்னல் பார்ட் ஆஃப் த லீஃபு. அங்கே தான் சப்ஸ்டொமேட்டல் கேவிட்டியில் we will find the water. And then we are having diffusion through stomata, which is the very last step. Okay, so talking about the mechanism, first வந்துட்டு water absorption by the roots. ஸோ இங்கே நான் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ரூட்டோட லேட்ரல் பார்ட்ஸ்லேருந்து வி வில் ஹாவ் சம் குட்டி குட்டியாக அந்த மாதிரி ஹேர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரைமரி ஆர்கன் ஃபார் தி வாட்டர் அப்சார்ப்ஷன். ஸோ இதுதான் வந்து அந்த ரூட் ஹேரு. ஸோ இந்த ரூட் ஹேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பிளாக்ஸ் ஆஃப் சாயில், இது வந்துட்டு பாக்கெட் ஆஃப் வாட்டர் எப்பயுமே இந்த மாதிரி பாக்கெட்ஸாக தாங்க இருக்கும் சாயிலில். ஸோ இதைத்தான் வந்துட்டு ரூட் ஹேர் வந்துட்டு அப்சார்ப் பண்ண போகுது. ஓகே, so the water absorbed from the soil via capillary force. கேப்பிலரி ஃபோர்ஸ்னால் ஒன்றுமே கிடையாதுங்க. இங்கே வந்துட்டு நமக்கு வாட்டரோட கண்டென்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கா, இங்கே ரூட்டில் வந்துட்டு நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே வாட்டர் வந்துட்டு போகுது வயா இந்த ரூட் ஹேர் மூலியமாக. ஸோ இங்கே இருக்கிற வாட்டர் இந்த ரூட் ஹேர் மூலியமாக இப்படி வந்துட்டு போகுது. பிகாஸ் இங்கே வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, உள்ள வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. ஓகேவா, via capillary force it is going. So the absorption takes place by the root hair. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரூட் அப்சார்ப் பண்ணாதுங்க, ரூட் ஹேர் தான் அப்சார்ப் பண்ணும். ஸோ மூவ்ஸ் த்ரூ தி ரூட் த்ரூ தி அப்போபிளாஸ்டிக், சிம்பிளாஸ்டிக் அண்டு டிரான்ஸ்மெம்ப்ரேன் பாத்வே. ஸோ இந்த ரூட் டிஷ்யூக்குள்ளே எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பாத்வே வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போபிளாஸ்டிக் பொறுத்தவரை அந்த மூமெண்ட் ஆஃப் பாத்வே வந்துட்டு செல் வால் மூலியமாக நடக்குது அப்படின்னா இட் இஸ் காலிங் அஸ் தி அப்போபிளாஸ்டிக் பாத்வே. அதாவது வாட்டர் வந்துட்டு இதுதான் செல்லுன்னு வச்சுக்கோங்களேன், ரஃப் டயக்ராம் தான். ஸோ இதுதான் வந்துட்டு செல்லு. ஸோ இங்கே வந்து வி ஆர் ஹேவிங் தி வாட்டர். ஓகே, ஸோ வாட்டர் வந்துட்டு உள்ளே போகுது அப்படின்னா இந்த செல்வால்குள்ளேயே தான் போகும், உள்ளே வந்துட்டு போகாதுங்க. செல்வால்குள்ளேயே போய் அடுத்த செல்வால்குள்ளேயே போய் அடுத்த செல்வால்குள்ளேயே போய் இந்த மாதிரி போகிறதுக்கு பேர் அப்போபிளாஸ்டிக் பாத்வே. ஓகே, ஸோ செகண்ட்லி we are having the symplastic pathway. சிம்பிளாஸ்டிக் பாத்வேல வந்துட்டு சைட்டோபிளாசம் ஆஃப் த செல்ஸ்குள்ளே வந்துட்டு போகுங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய செல்லு. ஸோ இதுதான் நம்மளுடைய வாட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஹைப்போதெட்டிக்கலாக. ஸோ இது வந்துட்டு சைட்டோபிளாசம் உள்ளே தானே இருக்கும். சைட்டோபிளாசம் ஆஃப் த செல் போய் இன்னொரு செல்லில் இருக்கிற இன்னொரு சைட்டோபிளாசம்க்கு போய் இன்னொரு செல்லில் இருக்கிற இன்னொரு சைட்டோபிளாசம் வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் தி சிம்பிளாஸ்டிக் பாத்வே.
ஓகே, அண்ட் தென் வி ஆர் ஹேவிங் தி டிரான்ஸ்மெம்ப்ரேன் பாத்வே. இது தாங்க லீஸ்ட் ப்ரொடக்டிவான பாத்வே. அவ்வளோவா இங்கே வந்துட்டு நடக்காது. இந்த பாத்வே பெருசாக யூஸ் ஆகாது. இந்த பாத்வே எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எண்டோடெர்மிஸில் நம்மலாம் படிச்சிருப்போம். எண்டோடெர்மிஸில் வந்துட்டு இதுதான் எண்டோடெர்மிஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். இதுக்கு பேர் தான் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்பு. இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப் வந்துட்டு சூபெரின் அப்படின்ற ஒரு மெட்டீரியலான ஆயிருக்கிறனால வாட்டர் வந்துட்டு இது உள்ளே போக முடியாதுங்க. ஓகே, ஸோ வாட்டர் வந்துட்டு இவ்வளோ தான் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு வர முடியாது. ஸோ இங்கேயே வந்துட்டு ஸ்டக் ஆயிரும். ஸோ அப்போ இந்த வாட்டர் என்ன பண்ணுன்னா இந்த டிரான்ஸ்மெம்ப்ரேன் பாத்வேவை யூஸ் பண்ணி வாட்டர் வந்துட்டு இந்த சைடு வந்துடும். ஸோ அதுதான் டிரான்ஸ்மெம்ப்ரேன் பாத்வே, which is nothing but water repeatedly cross the plasma membrane and vacuolar membrane of successive cells. vascular membrane and vacuolar membrane தாண்டி வர்றது தான் வந்துட்டு டிரான்ஸ்மெம்ப்ரேன் பாத்வே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா it enters into the xylem. ரூட்டோட ஜைலத்தை வந்துட்டு என்டர் பண்ணிடும். இதுதான் வந்துட்டு ஸ்டெப் 1. இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டே வாங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ செகண்ட்லி வி ஆர் ஹேவிங் தி அசன்ட் ஆஃப் சாப். அசன்ட் ஆஃப் சாப் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பெரிய டாபிக்ங்க. இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்துட்டு அப்வர்ட் மூமெண்ட் ஆஃப் வாட்டர்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஸோ அப்வர்ட் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு நடக்குது வயா தி டிரான்ஸ்பிரேஷனல் புல். ஸோ அந்த டிரான்ஸ்பிரேஷனல் புல்னால் ஒன்றுமே இல்லைங்க. இந்த இடத்துல நமக்கு லீஃப் இருக்கா, இந்த லீஃபில் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டொமேட்டல் போர் இருக்குமா, இந்த ஸ்டொமேட்டல் போர் மூலயமா வந்துட்டு வாட்டர் வெளியில் போதா, அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் வந்துட்டு க்ரியேட் ஆகுதா. இந்த ப்ரெஷர் இவன் என்ன பண்ணுறான்னா இதை அப்படியே ரூட்டுக்கு கொடுக்குறான். இந்த ரூட் என்ன பண்ணுதுன்னா, ஓகே உனக்கு வந்துட்டு தண்ணி பத்தலையா, சரி ஓகே நான் இன்னும் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியாக கொடுத்து கொடுத்து மேலே வரைக்கும் கொண்டு போய் இந்த ப்ரெஷர் வந்துட்டு சமாளிக்கிறான். ஸோ தட் இஸ் வாட் வி கால்ட் அஸ் தி டிரான்ஸ்பிரேஷனல் புல். டிரான்ஸ்பிரேஷன் மூலியமாக இங்கே ஒரு புல் நடக்குதுல்ல, ஸோ இட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் தி டிரான்ஸ்பிரேஷனல் புல். அசன்ட் ஆஃப் சாப் பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேங்க. அதில் டீட்டெயிலாக நம்ம அதிஷன்னா என்ன, கொஹிஷன்னா என்ன, அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இது எப்படி நடக்குது, கொஹிஷன் டென்ஷன் தியரினா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அங்கே வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து அப்வர்ட் மூமெண்ட் ஆஃப் வாட்டர்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, ஸோ இது ரூட்லேருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரீச் தி லீவ்ஸுக்கு தான் போகுது. லீவ்ஸில் வந்துட்டு லீஃபோடைய வெயின்ஸு அஸ் வெல் அஸ் வெயின்லெட்ஸில் வந்துட்டு போகுது. உங்களுக்கு அந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு லீஃப் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இது வெயின்ஸு, சாரி ரொம்ப பெருசாக போட்டேன். ஓகே, இது வந்துட்டு வெயின்ஸு, ஓகே. ஸோ இதில் இருந்து இப்படி இப்படியும் வரும் இல்லையா, இதுதான் நம்ம வந்துட்டு வெயின்லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, லீஃபை இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒத்து பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஓகே, இதுதான் நம்ம வெயின்லெட்ஸ், இது மெயின் வெயின், இது வந்துட்டு வெயின்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வெயின்லெட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ரூட்லேருந்து இப்போ வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸுக்கு வந்துட்டு போயாச்சு பை த மீன்ஸ் ஆஃப் அசன்ட் ஆஃப் சாப். தேர்ட் பார்த்தோம்னா மூமெண்ட் இன்டு தி மீசோஃபில் செல். ஸோ இப்போ வாட்டர் வந்துட்டு லீஃபுக்கு ரீச் ஆயிடுச்சா, லீஃபோடைய ஜைலம்க்கு வந்துட்டு ரீச் ஆயிடுச்சா. ஸோ இங்கேருந்து வந்துட்டு வி ஆர் கோயிங் இன்டு தி மீசோஃபில் செல்ஸ். இந்த மீசோஃபில் செல்ஸ் வந்துட்டு யூ கேன் see here பேலிசேட் பேரண்ட் கைமாவும் ஸ்பாஞ்சி பேரண்ட் கைமாவும் சேர்ந்தது தான் இந்த மீசோஃபில் செல்ஸ். ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பேலிசேட் பேரண்ட் கைமா எலாங்கேட்டடாக இருக்கும், ஸ்பாஞ்சி பேரண்ட் கைமா இந்த மாதிரி ஹாரிசான்டலாக இருக்கும், டம்பல் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்துட்டு மீசோஃபில். ஸோ லீஃபில் இருந்து டேரெக்டாக இங்கே வந்துட்டு போயிடும். ஸோ இங்கே வந்துட்டு போகிறதுக்கான ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த வாட்டர் ஸ்ப்ரெட்ஸ் ஓவர் தி மாய்ஸ்ட் செல் ஆஃப் தி மீசோஃபில் செல்ஸ். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு இதுதான் மீசோஃபில் செல்லுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வி ஆர் ஹேவிங் தி சைட்டோபிளாசம் அண்ட் தென் ஒரு நியூக்ளியையும் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு மீசோஃபில் செல். ஸோ இந்த மீசோஃபில் செல்லுக்கு நடுவில் இருக்கிற இந்த இன்டர்ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த மெம்பரேனுக்கு நடுவில் இருக்கிற இன்டர்ஸ்பேஸ், இதில் தான் இப்போ வாட்டர் போய் ஸ்டோர் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இதைத்தான் நம்ம வந்துட்டு மாய்ஸ்ட் செல் ஆஃப் மீசோஃபில் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வி கால்ட் இஸ் தி மாய்ஸ்ட் செல் ஆஃப் தி மீசோஃபில். ஓகே, ஸோ ஹை வாட்டர்
vapor saturation in the mesophyll region. ஸோ அந்த mesophyll regionல வந்துட்டு we can already see moist cell, தண்ணி வேறு ஓவர்லோடிங் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு it is a high water vapor or water vapor saturation வந்துட்டு இருக்கும் இதில். ஓகேவா? ஸோ நாலாவது ஸ்டெப் வந்துட்டு பார்த்திங்கன்னா எவாப்ரேஷன். இப்போது நம்மகிட்ட வந்துட்டு மீசோஃபில் செல் இருக்குது, அது இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸில் வந்துட்டு வாட்டர் ஃபில்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து எவாப்ரேஷன் நடக்கும். எவாப்ரேஷன் நடந்தால் என்ன ஆகும்? வாட்டர் வெளியில் ரிலீஸ் ஆகும். அவ்வளோதாங்க எவாப்ரேஷன். ஓகே, ஸோ வாட்டர் எவாப்ரேட்ஸ் ஃப்ரம் தி மீசோஃபில் செல்ஸ். இந்த எவாப்ரேட் ஆகிற வாட்டர்லாம் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர்லாம் இட் என்டர்ஸ் இன்டு தி இன்டர்னல் லீஃப் ஸ்ட்ரக்சர் கால்டு தி சப்ஸ்டமேட்டல் கேவிட்டி. ஸோ நம்ம ஜைலம்லேருந்து, லீஃபோடைய ஜைலம்லேருந்து அது மீசோஃபில் செல்ஸுக்கு போயிடுச்சு. இதுதான் வந்துட்டு லீஃபோடைய ஜைலம். அதுலேருந்து மீசோஃபில் செல்ஸுக்கு போயிடுச்சு. மீசோஃபில் செல்ஸுக்கு போனது எல்லாமே வந்துட்டு இன்டர்னல் லேயரான சப்ஸ்டமேட்டல் கேவிட்டியில் வந்து இந்த இடத்துல அக்குமுலேட் ஆயிரும். இதுதான் we are calling it as the internal leaf structure called the substomatal cavity. ஓகே, இப்போது அஞ்சாவது ஸ்டெப்பு diffusion by stomata. இதுதான் வந்துட்டு லாஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ the water vapor accumulate in the substomatal cavity. நம்ம முன்னாடியே வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்துட்டு இட் இஸ் நத்திங் பட் த சப்ஸ்டோமேட்டல் கேவிட்டி. வாட்டர் வேப்பரோட கண்டென்ட் வந்துட்டு ஹையாக இருக்கும். ஸோ த வேப்பர் தென் டிஃப்யூசஸ் த்ரூ தி ஸ்டொமேட்டா. இந்த வேப்பர் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, உள்ள ஹை வாட்டர் கான்சன்ட்ரேஷன் இருக்கா, வெளியில் வந்துட்டு லோ வாட்டர் கான்சன்ட்ரேஷன் இருக்கா, எங்கே அட்மாஸ்பியரில் இருக்கா, அதனால் என்ன ஆகும்னா ஹை டு லோ நடந்துருமா? எதனால் நடக்குது? டியூ டு தி வேப்பர் ப்ரெஷர் கிரேடியண்ட். ஓகே, வெரி சிம்பிள். உள்ளே வந்து we are having high amount of water, வெளியில் வந்து we are having low amount of water. ஸோ இங்கேருந்து வெளியில் வருது த்ரூ தி ஸ்டோமா. அதாவது ப்ளூரலாக இருந்தால் அதுக்கு பேர் ஸ்டொமேட்டாங்க, சிங்குலராக இருந்தால் அதுக்கு பேர் ஸ்டோமா. ஓகேவா? ஓகே, ஸோ ஸ்டொமேட்டா மூலியமாக வந்துட்டு வெளியில் வருது. ஸோ வெளியில் வர்றது வந்துட்டு வாட்டர் வேப்பராக தான் வந்துட்டு வெளியில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன், the vapor then diffuses through the stomata. Diffusion takes place from the leaf to the atmosphere. லீஃப்லேருந்து இப்போ அட்மாஸ்பியருக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ பை வேப்பர் ப்ரெஷர் கிரேடியன்ட். உள்ள ஹையாக இருக்குது, வெளியில் லோவாக இருக்குது. ஸோ ஒரு கிரேடியன்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ உள்ளேருந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் தி டிரான்ஸ்பிரேஷனல் லாஸ் உடைய மெக்கானிசம். ஸோ ஃபார்ம் ஆஃப் வாட்டர் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் பாத்வே, இது நான் ஒரு சில பல எம்சிக்யூவில் பார்த்தனால இதில் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லிக்விட் ஃபார்மில் வாட்டர் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can see it in the leaf உடைய xylem and then mesophyll cells. இந்த ரெண்டு இடத்துல we can see water in the liquid form. வேப்பர் ஃபார்மில் எங்கெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் ஆஃப் தி மீசோஃபில் செல்ஸ், அந்த மாய்ஸ்ட் செல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில், அதுக்கப்புறம் அந்த சப்ஸ்டோமேட்டல் கேவிட்டியில் இப்போ பார்த்தோம் இல்லையா அதில், அதுக்கப்புறம் அட்மாஸ்பியரில் வெளியில் வரும்போது வேப்பராக தாங்க வரும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரைட் த லாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஃப்ரம் தி ஏரியல் பார்ட் ஆஃப் தி பிளான்ட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கான்செப்ட் ஆஃப் தி பவுண்ட்ரி லேயர். இது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சின்ன டாபிக் தான். ஸோ நம்ம பார்த்தோம் இங்கே we are having தி மீசோஃபில் செல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டோமா செல், இதெல்லாம் மீசோஃபில் செல், இதெல்லாம் ஸ்டோமா செல். ஓகேவா? இங்கே we are having a substomatal cavity இருக்குங்க. இந்த இடத்துலலாம் நம்ம பார்த்தோம் தண்ணியோட கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இந்த இடம் தான் அட்மாஸ்பியர். ஸோ ஸ்டொமேட்டாவோடைய போர் மூலியமாக இங்கேருந்து இப்படி வெளியில் போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பேஸ் கான்செப்ட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே இருக்கிற தண்ணி அதிகமாக இருக்கா, இந்த ரீஜன் வரும்போது இப்படி ஒரு டோம் மாதிரி க்ரியேட் ஆயிருங்க. ஓகேவா? இந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே நிற்க ஆரம்பிச்சிடும் இந்த ஃபார்ம் ஆஃப் வேப்பர். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து ஸ்லோவாக டிரான்ஸ்பிரேஷன் நடக்குங்க. ஓகேவா? ஸோ வேப்பரில் ஒட்டு மொத்தமாக எல்லா தண்ணியும் ரிலீஸ் ஆகிடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வேப்பரோட இது வந்துட்டு நிறையா இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு
இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு டோம் க்ரியேட் ஆகிறனால இந்த இடத்துல வந்துட்டு டெம்பரவரியாக தண்ணி நிற்கிது. அதனால் வெளியில் போகிற தண்ணியோட ரேட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம வந்துட்டு டிஸ்க் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி டோம் டிஃப்யூஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் டோம் டிஃப்யூஷன். டோம் ஷேப்பில் இருக்கிறனால இட் இஸ் கால்ட் அஸ் டோம் டிஃப்யூஷன். இந்த ரீஜியனில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருக்கிறனால ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் வந்துட்டு லோ ஆயிரும். ஸோ இதனால தான் வந்துட்டு இது வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரே ஸ்பீடில் வெளியில் போயிடுச்சுன்னு வைங்களேன், தண்ணி இல்லாமல் பிளான்ட்ஸ்லாம் வந்துட்டு வாடி போயிடும். ஸோ இந்த பவுண்ட்ரி லேயர் க்ரியேட் ஆகிறனால தான் வந்துட்டு பிளான்ட்ஸால் சஸ்டெயின் ஆக முடியுது ஈவன் த்ரூ தி டிரான்ஸ்பிரேஷனல் லாஸ். ஸோ ரியலி இம்பார்ட்டன்ட். இந்த லேயர் பேர் வந்துட்டு டோம் டிஃப்யூஷன். ஓகே, டோம் டிஃப்யூஷன். ஃபைன்ங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ட்ரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். எதனால் டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடியே பார்த்த மாதிரி தான் வாட்டர் வேப்பரோடைய கான்சன்ட்ரேஷன். ஸோ சப்ஸ்டோமேட்டல் கேவிட்டியில் வாட்டர் வேப்பர் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. அட்மாஸ்பியரில் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஒரு கிரேடியன்ட் க்ரியேட் ஆகி அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு போகுது. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் காலிங் அஸ் தி வாட்டர் வேப்பர் கான்சன்ட்ரேஷன். இல்லைங்க, அது வந்துட்டு ஓகே, வாட்டர் வேப்பர் கான்சன்ட்ரேஷனால் ஒரு கிரேடேஷன் நடக்குது. ஸோ இட் இஸ் டிஃப்ரென்ஸ் இன் வாட்டர் வேப்பருடைய கான்சன்ட்ரேஷன். அண்ட் தென் வி ஆர் ஹேவிங் டிஃப்ரென்ஸ் இன் வேப்பர் ப்ரெஷர். ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேப்பர் ப்ரெஷர் வந்துட்டு அகைன் சப்ஸ்டோமேட்டல் கேவிட்டியில் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வாட்டர் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதை ப்ரெஷர் வந்துட்டு கம்மி பண்ணுறது யாருங்க? டோம் டிஃப்யூஷன் தான். இந்த பவுண்ட்ரி லேயர் தான் கம்மி பண்ணுது. ஸோ அட்மாஸ்பியருக்கு போகும்போது இன்னுமே கொஞ்சம் கம்மியாயிரும். ஓகேவா? ஸோ அந்த ப்ரெஷர் உடைய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்குது. வேப்பர் ப்ரெஷரோடைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ atmosphere has low water potential, mesophyll cell has high water potential. நான் முன்னாடியே சொன்ன கதை தான். concentration gradient occurs between the leaf interior and external atmosphere. ஒரு concentration gradient நடக்குது. அது மூலியமாக transfer of water from the mesophyll cells or the leaf உடைய interior to the external atmosphere takes place. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிரான்ஸ்பிரேஷன், இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. யூபிஎஸ்சி கொஷனில் கூட கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷனில். ஸோ 2 டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லீஃப் உள்ளே இருக்கிறது, இது எல்லாமே இது வந்துட்டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீஃபோடைய நம்பர். அதாவது ஒரு பிளான்ட்டில் எத்தனை லீஃப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தானேங்க டிரான்ஸ்பிரேஷனும் நடக்கும். இப்போது ஒரு பிளான்ட்டில் ஒரு லீஃப் தான் இருக்குது ஹைப்போதெட்டிக்கலாக. ஒரு பிளான்ட்டில் வந்துட்டு ஃபுல்லாக லீஃப் தாங்க இருக்குது, ஒரு 5-6 லீஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எதில் டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக இருக்கும்? இதில் தான் அதிகமாக இருக்கும் டிரான்ஸ்பிரேஷன். லீஃப் நம்பர் கூட டிரான்ஸ்பிரேஷனல் லாஸுமே வந்துட்டு கூடும். லீஃப் நம்பர் குறைய டிரான்ஸ்பிரேஷனோடைய லாஸுமே வந்துட்டு குறையும். ஓகே, இதுதான். அதுக்கப்புறம் we are having the density of the stomata on the leaf surface. ஸோ என்கிட்ட ஒரு லீஃப் இருக்குது. இந்த லீஃபில் வந்துட்டு நான் வெறும் 5 ஸ்டொமேட்டா தான் இருக்குது என்கிட்ட அப்படின்றப்போ இங்கே வந்து டிரான்ஸ்பிரேஷனல் லாஸ் குறையும். இதே ஒரு லீஃப் இருக்குது, இதில் எனக்கு ஃபுல்லாக ஸ்டொமேட்டா தான்ப்பா இருக்குது அப்படின்றப்போ டிரான்ஸ்பிரேஷனல் லாஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் டென்சிட்டி ஆஃப் தி ஸ்டொமேட்டா ஆன் தி லீஃப் சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு we are having பொசிஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஸோ பொசிஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா பொறுத்தவரை ஃப்ரண்ட்லேயும் இருக்கலாம், இல்லாட்டி பேக் சைட்லேயும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அட்மாஸ்பியருக்கு டைரெக்டான ஒரு கான்டாக்டில் இருக்குமா, அதனால் டிரான்ஸ்பிரேஷனல் லாஸ் ஹெவியாக இருக்கும். இதே பேக் சைடில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது ஃப்ரண்ட்டு, இது பேக் சைடில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோவா சன்லைட் வந்துட்டு படாது. ப்ளஸ் அட்மாஸ்பியரிக்கோட கான்சன்ட்ரேஷனும் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே டிரான்ஸ்பிரேஷனோட லாஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அவ்வளோதாங்க, இதில் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஸோ நெக்ஸ்ட்லி we are having the லீஃபோடைய ஷேப். ஓகே, ஸோ லீஃபோடைய ஷேப் பொறுத்தவரை வந்துட்டு ஒரு லீஃப் வந்துட்டு குட்டியாக இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷனும் கம்மியாக தாங்க இருக்கும். லீஃப் வந்துட்டு ப்ராடராக இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் ரேட்டுமே வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும். ஓகே,
அண்ட் தென் திக்னஸ் ஆஃப் கியூட்டிக்கல். திக்னஸ் ஆஃப் கியூட்டிக்கல் பொறுத்தவரை கியூட்டிக்கலோடைய லேயர் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இதே கியூட்டிக்கலோடைய லேயர் வந்துட்டு திக்காக இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷனோடைய லாஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குங்க. ஓகேவா? அண்ட் தென் வி ஆர் ஹேவிங் தி ஸ்டொமேட்டோட டைப்புங்க. 2 டைப் ஆஃப் ஸ்டொமேட்டோ ஆல்ரெடி இருக்குது, நம்ம படிச்சிருப்போம். பிஎஸ்சிலே நம்ம வந்துட்டு படிச்சிருப்போம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் நார்மல் ஸ்டொமேட்டா, இன்னொன்று வந்துட்டு சங்கன் ஸ்டொமேட்டா. இந்த சங்கன் ஸ்டொமேட்டா எங்கெங்கெல்லாம் இருக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ சங்கன் ஸ்டொமேட்டானா ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக இருக்க வேண்டிய இப்படி இருக்க ஸ்டொமேட்டா இப்படி உள்ளே கூடி இப்படி ஆயிரும். ஸோ இப்படி ஆறனால என்ன ஆகும்னா டிரான்ஸ்பிரேஷன் ரேட்டும் வந்துட்டு குறையும். இப்படி சர்ஃபேஸ்லேயே இருக்கும்போது டிரான்ஸ்பிரேஷன் ரேட் அதிகமாகுமா? ஏன்னா அட்மாஸ்பியருக்கு டைரெக்டான ஒரு காண்டாக்டில் இருக்கா. இப்படி உள்ளே கூடி இருக்கும்போது ஏதோ ஸ்டொமேட்டோவே மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்போ வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷனல் லாஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். இது எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா டெசர்ட் கண்டிஷனில் இதை வந்துட்டு பார்க்கலாம். அங்கே வந்துட்டு பொழுதன்னைக்குமே வெயில் தான். அப்போது வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன் ரேட் எப்படி இருக்குங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை கம்மி பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி அடாப்டேஷனாக சங்கன் ஸ்டொமேட்டோ வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ நானே பாதி ஆன்சர் சொல்லிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எதனா 4 எக்ஸாம்பிள் போட்டு போங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிடுங்க. ஸோ சங்கன் ஸ்டொமேட்டோ பார்க்க முடியும். ஸோ சங்கன் ஸ்டொமேட்டோவில் டிரான்ஸ்பிரேஷனோட ரேட் வந்துட்டு கம்மி, இதே வந்துட்டு நார்மல் ஸ்டொமேட்டோவில் டிரான்ஸ்பிரேஷன் ரேட் வந்துட்டு ஜாஸ்தி. ஓகேவா? அண்ட் தென் வி ஆர் ஹேவிங் தி லீஃபோடைய ஏஜுங்க. லீஃபோடைய ஏஜ் பொறுத்தவரை யங் லீஃபில் வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷனோடைய ரேட் வந்துட்டு அதிகமாக இருக்குங்க. ஓகேவா? இதே வந்துட்டு ஓல்டு லீஃப், யங் லீஃபில் அதிகமாக இருக்கும், ஓல்டு லீஃபில் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஓகே? அண்ட் தென் வி ஆர் ஹேவிங் தி ஹேரினஸ் ஆஃப் த லீஃபுங்க. அதாவது ஹேரினஸ் அப்படின்னா வந்துட்டு லீஃப் மேலே குட்டி குட்டி குட்டியாக ஹேர்ஸாக இருக்கும். ஓகேவா? அந்த ஹேர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி டென்ஸாக கவர் ஆகி இருக்கிறனால சில டைமே லீஃபோடைய கலரே தெரியாமல் போயிருங்க. அந்தளவுக்கு டென்ஸாக அந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக ஹேர்ஸாக கவர் ஆகிருக்கும். ஸோ அப்படி கவர் ஆகிருக்கனால ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டொமேட்டோவும் கவர் ஆயிரும். அதனால் வந்து டிரான்ஸ்பிரேஷனல் லாஸுமே வந்துட்டு நடக்காது. ஸோ இதைத்தான் வந்துட்டு நம்ம ஹேரினஸ் ஆஃப் த லீஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்டர்னலாக நடக்கக்கூடியது, பிளான்ட்டோடைய அடாப்டேஷன். இதெல்லாமே அடாப்டேஷன் சொல்ல முடியாது, பிளான்ட்டோடைய ஃபேக்டர்ஸ். அண்ட் தென் வி ஆர் ஹேவிங் தி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் பொறுத்தவரை வி ஆர் ஹேவிங் டெம்பரேச்சர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது, ஒரு சன்னியான டேயாக இருக்குது, ரொம்ப வந்துட்டு வெயில் தாங்கலை அப்படின்றப்போ டிரான்ஸ்பிரேஷன் ரேட்டுமே வந்துட்டு அதிகமாக தாங்க இருக்கும். விண்டு வெலாசிட்டி, காற்று அதிகமாக இருந்தாலுமே வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக தாங்க இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் சாயிலோட மாய்ஸ்சர், எடுக்க தண்ணி வந்துக்கிட்டே இருக்குப்பா, அப்புறம் என்ன லாஸ் ஆக வேண்டியது, கீழேருந்து தண்ணி மறுபடியும் வர வேண்டியது, ரொம்ப ஜாலி தான் அப்படின்ற மாதிரி சாயில் மாய்ஸ்சரும் அதிகமாக இருந்தால் என்ன ஆகுங்க, டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக தான் ஆகும். அப்புறம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, இங்கே தாங்க செக் பாயிண்ட்டு. இதனால் டிரான்ஸ்பிரேஷன் வந்துட்டு அதிகமெல்லாம் ஆகாது. இட் இஸ் இன்வர்சிவ்லி ப்ரொபோஷ்னல். It is inversely proportional to transpiration. ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, வெளியவே வந்துட்டு அட்மாஸ்பியர்லேயே வந்துட்டு தண்ணி வந்துட்டு அதிகமாக இருக்குங்க. ஓகேவா? ஸோ மறுபடியும் லீஃப்லேருந்து அதை எடுக்கும்னு நினைக்கிறீங்களா? எடுக்காதுல்ல. ஸோ ரேட் வந்துட்டு கம்மியாயிரும். அதனால் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பொறுத்தவரை வந்துட்டு இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னலுங்க. ஓகே? ஸோ தீஸ் ஆர் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். இது போக நிறைய இருக்குங்க, நிறைய ஃபோர்ஸ் மூலியமாக வந்துட்டு நடக்கும். அதுக்கப்புறமேட்டு சில பல ஆசிட்ஸ் சச்சஸ் ஆப்சிசிக் ஆசிட்லாம் வந்துட்டு நிறையா இருந்துச்சுன்னா டிரான்ஸ்பிரேஷன் வந்துட்டு கம்மியாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இதுவே வந்துட்டு போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். எவ்வளோ எதுக்குப்பா நடக்கணும், எதுக்கு தண்ணியை உரியணும், எதுக்கு வந்துட்டு அது வெளியில் போகணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அதுக்கு சில பல பெனிஃபிட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு அசன்ட் ஆஃப் சாப். அசன்ட் ஆஃப் சாப் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்வர்ட் மூமெண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ ஒரு ஃபோர்ஸே தராமல் தண்ணி மட்டும் மேலே போய்கிட்டே இருக்கணும்னா அது நடக்காதுல்ல. ஸோ அசன்ட் ஆஃப் சாப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி அப்வர்ட் மூமெண்ட் ஆஃப் வாட்டர். மினரல் டிரான்ஸ்போர்ட், தண்ணி மட்டுமா வந்துட்டு நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அது கூட சேர்ந்து இருக்கிற மினரல்ஸ் சச்சஸ் ஒரு மெக்னீஷியமாக இருக்கலாம், கால்சியமாக இருக்கலாம், பொட்டாசியமாக இருக்கலாம், மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுவுமே சேர்ந்து தான் வந்துட்டு போகுமே. ஓகே? அண்ட் தென் வி ஆர் ஹேவிங் தி கூலிங் ஆஃப் தி பிளான்ட். இப்படி வாட்டர் கண்டினியூஸாக ஒரு சர்க்குலேஷன்லேயே இருக்குங்க. வாட்டர் லாஸ் ஆகுது, வாட்டர் மறுபடியும் வந்துட்டு என்ன ஆகுது, ரெப்ளனிஷ் ஆகுது.
ஓகே. ஸோ இப்படி ஆகிட்டே இருக்கிறனால இந்த மாதிரி வந்துட்டு கூலிங் ஆஃப் த பிளான்ட்டுமே வந்துட்டு நடக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் வாட்டர் மூவ்மெண்ட், நான் சொன்ன மாதிரி மேலே லாஸ் ஆகும், மறுபடியும் கீழே வந்து ரெப்ளனிஷ் ஆகி ரூட் அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸ் வாட்டர் மூவ்மெண்ட் நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் மினரல் நியூட்ரியண்ட்டோடைய டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ மினரல் டிரான்ஸ்போர்ட் மட்டும் நடக்கிறது இல்லைங்க, இந்த டிஸ்ட்ரிபியூஷனுமே வந்துட்டு நடக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு ஸ்டெம்மில் வருதா, ஸ்டெம்மில் வந்துட்டு இந்த லீஃபுக்கும் போகும், இப்படி இருக்கிற லீஃபுக்கும் போகும். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஃப்ளோரல் மெரிஸ்டம் இருந்தால் இங்கேயும் போகும். ஸோ எல்லா இடத்துக்குமே வந்துட்டு மினரல் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுல வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி செல் ஹைட்ரேஷன், சர்க்குலேஷன் ஆஃப் வாட்டர் இருந்துகிட்டே இருக்கிறனால மெயின்டெனன்ஸ் ஆஃப் செல் ஹைட்ரேஷனுமே வந்துட்டு இருந்துட்டு தாங்க இருக்கும். ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். லாஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு பேசின மாதிரி இது ஒரு தேவையான வில்லனா அப்படின்ற மாதிரி வந்துட்டோம். ஸோ உங்களுக்கே இந்நேரம் ஒரு ஐடியா வந்திருக்கோங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டிரான்ஸ்பிரேஷனல் லாஸ் நடக்குது, அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடியே பார்த்த மாதிரி தான் இது வந்துட்டு ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் அ டிரான்ஸ்பிரேஷனல் காம்ப்ரமைஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். இங்கே டிரான்ஸ்பிரேஷன் ஒரு நெசசரி ஈவிலா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு நெசசரி ஈவில் தான். இதையே நம்ம ஃபஸ்ட்டு நெசசரி அப்படின்னு சொல்கிறோன்னு பார்க்கலாம். ஓப்பனிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஸோ ஸ்டொமேட்டலோட போர்ஸ்லாம் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன ஆகுது, லீஃப் இருக்கா, இருக்குது. ஸ்டொமேட்டா இருக்கா, இருக்குது. ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகுதா, ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போது வெளியில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்குது. ஸோ அது உள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுற ஆக்சிஜனை வெளில கொடுத்துருது. கார்பன் டை ஆக்சைடை கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்தால் என்னங்க ஆகும், ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ ஹையர் CO2 uptake, higher carbon dioxide uptake, increased rate of photosynthesis. ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தால் தானேங்க அடுத்தடுத்து வந்துட்டு ஃப்ளவருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும், அதுலேருந்து ஒரு ஃப்ரூட்டு கிடைக்கும், அதை நம்ம சாப்பிட முடியும். ஸோ ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ரொம்ப முக்கியம்ல. ஸோ அது வந்துட்டு ஓப்பனிங் ஆஃப் ஸ்டொமேட்டா நடந்தால் தான் கிடைக்கும். ஓகே. ஸோ சரி, ஓகேப்பா, இது நெசசரி. அப்போ ஈவில் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர். என்னப்பா சொல்கிற, வாட்டர் வேப்பர் இவ்வளோ நேரம் நீ வந்துட்டு கூலிங் தரும், மினரல் நியூட்ரிஷன் பண்ணுது, அசன்ட் ஆஃப் சாப் இப்படி தானே சொல்லிகிட்டு இருந்த, இப்போ என்ன லாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர்ன்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் கேன் பிகம் இன்ஜூரியஸ் இஃப் பிளான்ட் இஸ் நாட் ரெப்ளனிஷ்டு பை சாயில் வாட்டர். அதாவது நீங்கள் வந்து லாஸ் ஆஃப் வாட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, பட் அந்த நீங்கள் லாஸ் பண்ணுற வாட்டரெல்லாம் வந்துட்டு சர்க்குலேஷன் மூலியமாக வந்துட்டு கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. நீங்கள் எந்த வாட்டர் லாஸ் ஆகுதா, அந்த சர்க்குலேட்டரை வந்து மறுபடியும் டிரான்ஸ்பிரேஷனல் புல் க்ரியேட் பண்ணுறீங்களா, ரூட்டு மறுபடியும் வாட்டர் வந்துட்டு இங்கேருந்து நீ எடுத்து மறுபடியும் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குதா, அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தால் பரவாயில்ல. பட் இட் கேன் பிகம் இன்ஜூரியஸ் இஃப் த பிளான்ட் இஸ் நாட் ரெப்ளனிஷ்டு பை சாயில் வாட்டர். அங்கே வச்சான் செக்குன்ற மாதிரி இதுதான் வந்துட்டு ஈவிலான பார்ட். ஸோ அது நெசசரியாகவும் இருக்குது, ஈவிலாகவும் இருக்குது. ஸோ இட் இஸ் அ நெசசரி ஈவில். மறந்துடாதீங்க, இந்த சென்டென்ஸை யார் சொன்னா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அவர் யாருன்றதையும் முடிஞ்சால் கூட சொல்லிட்டு போங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ஒரு குட்டி டாப்பிக்கான டிரான்ஸ்பிரேஷனை பார்த்தாச்சு. ஃப்ரம் A to Z ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டிரான்ஸ்பிரேஷன்னா என்னன்னு கவர் பண்ணியாச்சு, டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் கவர் பண்ணியாச்சு, மெக்கானிசம், ஃபார்ம் ஆஃப் வாட்டர், கான்செப்ட் ஆஃப் பவுண்டரி லேயர், டிரைவிங் ஃபோர்ஸ், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பெனிஃபிட்ஸ், அண்ட் இஸ் இட் அ நெசசரி ஈவில். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அஸ் வெல் அஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ டூ கிவ் இட் அ சப்போர்ட். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க, லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பி விடுங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.